எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் இந்த பதிவில் என்ன அப்படின்னு சொன்னால், எண்கண் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற முருகனை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது திருவாரூருக்கு அருகில் இந்த எண்கண்கிற முருகன் கோவில் இருக்குது. சிக்கல் சிங்காரவேலன் இருக்கு இல்லையா, சிங்காரவேலன் சன்னதிக்கு அருகாமையில் புறவாச்சேரிங்கிற இடத்துக்கு மிக அருகாமையில் எட்டுக்குடிக்கு அருகாமையில் இந்த முருகன் கோவில் இருக்குது. இங்கே நீங்கள் போனீங்கன்னா இந்த எட்டுக்குடி, எண்கண், பரவாச்சேரி, அப்புறம் சிக்கல், இது எல்லாத்தையுமே ஒரே நாளில் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த எண்கண் முருகனோட விசேஷம் என்ன அப்படிங்கிறதையும் அதற்கான ஒரு புராண கதையும் நம்ம பார்க்கலாம். இந்த எண்கண் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரவாச்சேரி அப்படிங்கிற இடத்துல ஒரு முருகன் சிலை செய்ய வேண்டும் என்று அந்த காலத்தில் அந்த நாட்டை ஆண்ட முத்தரசு சோழன் அரசன் ஒரு சிற்பிகிட்ட சொல்கிறார். அந்த சிற்பி மிகச்சிறப்பாக சிலைகளை வடிக்கக்கூடியவர். அந்த சிற்பிகிட்ட சொல்லி அந்த ஊருக்கான பரவாச்சேரி கோயிலுக்கு முருகன் சிலா விக்கிரகத்தை வடிக்க சொல்கிறார். மிக அருமையான முறையில் 6 முகங்களோடு கூடிய 12 கைகளோட மிக சிறப்பாக அந்த முருகன் சிலை அந்த சிற்பி வடிவமைச்சு கொடுக்குறார். அப்படி வடிவமைச்சு கொடுத்தவனுக்கு இது போன்ற இன்னொரு சிலையை வடிவமைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அந்த அரசர் என்ன செய்கிறாருன்னா, அந்த சிற்பியோட கட்டை விரலை தானமாக கேட்டு வாங்கிடுறாரு. மிக வருத்தத்தோடு அந்த கட்டை விரலை தானமாக கொடுத்த சிற்பி அந்த ஊரை விட்டு கிளம்பி, எப்படி இனிமேல் நம்ம சிற்பம் வடிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் எட்டுக்குடி அப்படிங்கிற இடத்தை அடையிறாரு. அந்த ஊரில் ஒரு முருகன் சிலை தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த கோயிலில் இருக்கிறவங்க சொல்லும் பொழுது, அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஒரு சிற்பத்தை வடித்து கொடுக்கணும், இந்த புறவாச்சேரி முருகன் போலவேன்னு சொல்கிறாரு. ஆனால் கட்டைவரில் இல்லாத நிலைமையிலே கூட அந்த சிற்பி கஷ்டப்பட்டு அதே மாதிரி அந்த எப்படி புறவாச்சேரியில் அந்த முருகன் சிலையை வடித்தாரோ அதே மாதிரி 6 முகத்தோட 12 கண்களோட 12 கரங்களோட கூடிய முருகனை மிக அழகாக வடிவமைத்து கொடுத்து அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அது தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் அந்த சோழன் இருக்கார் இல்லையா, முத்தரசு சோழன் மிகவும் கோவப்பட்டு கட்டைவரலியை தானமாக கேட்ட பிறகும் கூட இந்த சிலையை வடிச்சிட்டு, அதனால உன்னோட கண்களை தானமாக கொடுத்துரு, கண் இருந்தால் தானே உன்னால் சிலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணையும் அவர் தானமாக வாங்கிடுறாரு. இப்போ கண்ணும் இல்லை அந்த சிற்பிக்கு, கையில் இருக்கிற விரலும் இல்லை, எப்படி என்ன பண்ண போகிறோமோ, இனிமேல் நம்மளோட வாழ்க்கை எப்படி போக போகிறதுன்னு சொல்லிட்டு மிகவும் கண்ணீர் சிந்தி கண்ணீர் மல்கி கொண்டு அந்த எட்டுக்குடிங்கிற ஊரை விட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஏன்னா அந்த ஊர்லேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசர் கட்டளையிடுறதுனால காட்டு வழியாக நடந்து போகிறாரு. அடுத்து நம்ம எங்கே போகிறோமோ என்ன பண்ண போகிறோமோன்னு தெரியாமல் போயிட்டே இருக்கும்பொழுது மிகவும் வேதனையோடு முருகனை வேண்டிக் கொண்டு, உன்னோட சிலையை தானே நான் வடித்தேன், எனக்கே இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு மிகவும் அழுது கலங்கி கொண்டே செல்கிறார். அப்பொழுது முருகன் 5 வயது பெண் குழந்தை ரூபத்தில் அவருக்கு அவர் கூட அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். என்னோட வா, நான் உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவர் அழைத்து செல்கின்ற இடம்தான் எண்கண் அப்படிங்கிற அந்த இடம். அந்த எண்கண்கிற இடத்துக்கு போனோன்னே அங்கே ஒரு கோயிலில் அந்த அந்த குழந்தை அசரீரி வாக்கா சொல்கிறது என்னென்னா, அந்த குழந்தையோட வாக்கா அதை பார்க்க முடியல இல்லையா, அதனால் அந்த குழந்தை சொல்கிற வார்த்தை தான் அவருக்கு கேட்குது. அந்த குழந்தை இந்த ஊரில் நீ எப்படி பரவாச்சேரி எட்டுக்குடியிலையும் முருகன் சிலையை வடிவமைச்சோ அதே மாதிரி ஒரு சிலையை வடிவமைக்கணும்னு அந்த குழந்தை சொல்கிறது. அந்த குழந்தை சொன்ன உடனே அவர் கேட்குற, எனக்கு கையும் இல்லை, கையில் கட்டவரலும் இல்லை, கண்களும் இல்லை, நான் எப்படி வடிவமைக்கிறது? இல்லை, நீங்கள் சொல்ல நான் இந்த முருகனை உருவாக்குறேன், நீங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னால் மட்டும் போரும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவர் சொல்ல அதே மாதிரி ஒரு அழகான முருகன் சிலையை வடிவமைச்சு கொடுத்துட்டு, நீ இந்த சிலைக்கு நீங்கள் தான் கண் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிற்பிட்ட அந்த குழந்தை சொல்லும்பொழுது, எனக்கே கண் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் முருகன், அவனோட கண்ணை எப்படி திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுது புலம்பி எல்லாம் செய்யும் பொழுது முருகனுடைய கட்டை விரலிலிருந்து ரத்தம் பீரிட்டு அந்த சிற்பியோட கண்களில் பட்டு அவருக்கு கண் தெரிய ஆரம்பிக்குது. அந்த கை விரல்களும் வந்துடுது. அப்புறம் அந்த சிலையை பார்க்கும்பொழுது பார்த்தா மிக 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 அற்புதமான ஒரு முருகன் சிலையை அந்த குழந்தை வடிவமைச்சிருக்கிறார். அந்த குழந்தை திரும்பி பார்க்கும்போது காணும். ஏன்னா அந்த முருகன் தான் அந்த குழந்தையாகவே மாறி அந்த எண்கண் முருகன் காட்சி அளிக்கிறாரு. அப்படியே அந்த குழந்தைய அந்த குழந்தையோட வாக்கு எப்படி அந்த குரல் கேட்டதோ அதே மாதிரி முருகன் அந்த சிற்பிக்கிட்ட பேசுகிறாரு. நானே குழந்தை ரூபத்தில் இந்த சிலையை வடிவமைச்சேன், உன்னோட நீ வருத்தப்பட வேண்டியதே இல்லை, நீ என்னோட சிலையை வடிவமைச்ச சிற்பி, அதனால் உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் உன்னை காக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்லேயே நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே அவர் இருக்க சொல்கிறாரு. அந்த சிற்பி அந்த ஊர்லேயே வாழ்ந்து அங்கேயே அந்த சிற்பிக்கான சன்னதி கூட நம்ம இருக்கிறத நம்ம அங்கே பார்க்கலாம். அதுபோல் இந்த முருகன் சிலை மிகவும் சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த முருகனே வடிவமைச்ச சிலைன்னு சொல்லலாம் இந்த எண்கண் முருகன் சிலை. அதனால் இந்த முருகனை போய் நம்ம வணங்கினோன்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும். கண் தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த கோவில் ஒரு வரப்பிரசாதமான கோவில். இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கண் நோய்கள் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். உங்களுக்கு
இதான் உடம்பில் வந்து ஊனம் இருந்தால் கூட இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த ஊனம் வந்து உங்களுக்கு சரியாகும். அதனால் வந்து எண்கண், எட்டுக்குடி, புறவாச்சேரி இந்த மாதிரி சிக்கல் எல்லா கோயிலையுமே நீங்கள் வந்து ஒரு முறை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற தோஷங்கள், உங்களுக்கு இருக்கிற நோய்கள் அனைத்தையும் முருகன் தீர்த்து வைப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.